நான்லாம் கத்தியெல்லாம் வச்சிடல சார். அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். இது என்ன? இது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் கையில் என்ன மல்லிப்பூவை கட்டுன்னு இருக்கிறேன்? நான் பெட்டையா? அதால முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. எல்லாரையும் வந்து அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்டில் தனியாக வராரு, நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா? நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அசிங்கமாக இருக்காது? அப்போ சார் விமர்சனம் பண்றேன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்னை திருமாவளவன் கெடுத்துறாரு, என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு, என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்னைய வரை இந்த மூர்த்தி இப்ப பேசுறேன்னு இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி நான் பேசியிருப்பேனா? அப்போ திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை பேர் ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவன் செயல்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருப்போம். ஒரு மூர்த்தி இல்லை, இந்த மாதிரி 1000 மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. திருமாவளவன் சில வேளைகளில் தனியா லுங்கி கட்டிக்கின்னு 2 மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா. அப்போது நான் நினைச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல, ஆனால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் மீது இது மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. என் மீது ஏற்கனவே 2-3 முறை கொலைவெறி தாக்குதல், கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டா உடனே நாம் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்லை. இதற்கு மேல் திருமாவளவனின் ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்துக்கு எதிராக